வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மலாக்காவோட கதை. ஒரு காலத்துல உலகத்தோட மிகப்பெரிய வர்த்தக மையமா இருந்த இந்த இடம் தென்கிழக்கு ஆசியாவுக்கே இஸ்லாத்தோட நுழைவாயிலா மாறுச்சு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்தை தொடங்குவோம். இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி 15ஆம் நூற்றாண்டு மலாக்கா துறைமுகம். சும்மா பாருங்க, எவ்வளோ ஒரு பரபரப்பு! இது வெறும் வியாபாரம் நடக்கிற இடம் மட்டும் இல்ல, இது ஒரு மெகா சந்திப்பு மையம்னு சொல்லலாம். இங்க மசாலா பொருட்கள் மட்டும் கைமாறல, அதோட சேர்ந்து புதிய நம்பிக்கைகள், புது புது ஐடியாக்கள் எல்லாமே பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இங்கதான் அந்த பெரிய மாற்றத்துக்கான விதை விழுந்தது. சரி, மலாக்கால இஸ்லாம் பரவுனதுக்கு முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா, அது இந்த துறைமுகத்துக்கு வந்து போன சர்வதேச வணிகர்கள் தான். முக்கியமா அரேபியா, இந்தியா, சீனா மாதிரி நாடுகளிலிருந்து வந்த வியாபாரிகள், அதுலேயும் குறிப்பா அரேபிய வணிகர்கள், அவங்களோட வியாபார பொருட்கள் கூடவே இஸ்லாமிய நம்பிக்கையும் கொண்டு வந்தாங்க. அவங்க வெறும் வியாபாரிகள் மட்டும் இல்ல, அவங்க நம்புன மதத்தோட தூதுவர்களாவும் இருந்தாங்க. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. ஹிகாயத் ராஜா பாசாங்கிற நூல் ஜீடாவை சேர்ந்த ஷேக் அப்துல் அசீஸ்ங்கிற ஒருத்தர பேரை குறிப்பிட்டு சொல்லுது. அவர்தான் மலாக்காவோட அரசர், மக்கள்னு எல்லாரையும் இஸ்லாத்துக்கு மாத்துனதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒருத்தரோட முயற்சி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தியே மாத்திருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. வணிகர்கள் இஸ்லாம்ங்கிற விதைய தூவினாங்கன்னா அதை ஒரு பெரிய மரமா வளர்த்தது அரசரோட ஆதரவு தான் சொல்லலாம். அடுத்ததா இஸ்லாம் அங்கே வேரூன்ற இரண்டாவது முக்கிய காரணியான ஆட்சியாளரோட பங்க பத்தி பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். முதல்ல சுல்தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். அடுத்ததா தங்களோட தலைவர் ஒரு வழியை காட்டினதும் மக்களும் அவரை பின்தொடர்ந்தாங்க. ஒரு மேலிருந்து கீழ்நோக்கிய அலை மாதிரி இந்த மாற்றம் நடந்தது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? சுல்தானோட இந்த முடிவு தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அவரோட ஆதரவு கிடைச்சதால தான் இஸ்லாம் ரொம்ப வேகமா, அதே சமயம் எந்த பிரச்சனையும் இல்லாம மக்கள்கிட்ட பரவுச்சு. சொல்லப்போனா இது அந்த புதிய மதத்துக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தையும் ஒரு பெரிய கௌரவத்தையும் கொடுத்துச்சு. ஆனா ஒரு நிமிஷம், மலாக்கால நடந்த இந்த விஷயம் ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. இது அந்த பகுதியில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு அங்கம்தான். இதை நிரூபிக்க நம்ம கிட்ட கல்லுல செதுக்குன ஆதாரங்களே இருக்கு. வாங்க அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இப்ப திரையில நீங்க பாக்குற இந்த 2 கல்லறை கற்களும் மலாக்கா சுல்தானகம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லுது. இது வெறும் கல் இல்ல, காலத்தோட சாட்சிகள். இப்ப இந்த தேதியை பாருங்க, 1303. அதாவது மலாக்கா ஒரு பெரிய சுல்தானகமா உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே திரங்கானுல இந்த கல்லறை இருந்திருக்கு. இது எதை காட்டுது? மலாக்கா கதை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே இஸ்லாம் மலை தீப கற்பத்துல வந்துச்சுங்கிறதுக்கான ஒரு அசைக்க முடியாத ஆதாரம் இது. அதே மாதிரி கெடாவில் கிடைச்ச இந்த இரண்டாவது கல்லறை 1467ஆம் வருஷத்தை சேர்ந்தது. இது அந்த பகுதியில இஸ்லாம் தொடர்ந்து நிலைச்சு நின்னுச்சுங்கிறத உறுதிப்படுத்துது. அப்போ இந்த ஆதாரங்கள் மூலமா நமக்கு என்ன புரியுது? மலாக்கா ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா ஏற்கனவே அந்த பகுதியில மெதுவா பரவிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய மாற்றத்தோட மைய புள்ளியா அது மாறிச்சு. ஆக சுருக்கமா சொல்லணும்னா, மலாக்காவோட கதையில 2 பெரிய சக்திகள் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. ஒன்னு உலகளாவிய வர்த்தகம், இன்னொன்னு மன்னரோட ஆதரவு. எப்போ வியாபாரமும் நம்பிக்கையும் ஒன்னா கைகோர்த்துச்சோ அப்போ அது ஒரு முழு பிராந்தியத்தோட வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் மாத்தி அமைச்சது. இதுதான் மலாக்கா நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பாடம். அதாவது அங்கே வர்த்தக பாதைகளே நம்பிக்கையின் பாதைகளாகவும் மாறிடுச்சு. சரி, இதெல்லாம் பழைய கதை. ஆனா இது இன்னிக்கும் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? நாம வாழ்ற இந்த உலகத்துல கூட வர்த்தகமும் கலாச்சாரமும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங்ல இருந்து உலக சினிமா வரைக்கும் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இணைப்பு இன்னும் எவ்வளவு வலுவா இருக்குன்னு புரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?